Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 layers of thread எடுத்திருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இது ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. கிளாத்தில் லாக் போட்டு 4 chain போடணும். 1 2 3 4 4 chain போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 chain போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கிறோம். இது போல் 4 times வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 1 2 3 4 இது போல் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து 3 times வரணும். சென்டர்லலாம் 4 times வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது போல் ஒரு லாங் பீட் எடுத்திருக்கேன். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு 5 chain 1 2 3 4 5 chain போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற லாக்கில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 chain 1 2 3 4 இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ கிளாத்தை ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த 5 chain கேப்பில் வந்து டபுள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12 டபுள் crochet போட்டு இங்கே இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த லாக்லேருந்து ஒரு டபுள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 4 chain 1 2 3 4 chain போட்டு லாக். இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக போட்டுன்னு வரணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ராக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணுற இடத்துல லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 chain போடணும். 1 2 3 4 chain போட்டு அந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு 2 chain 1 2 chain போட்டு இந்த 4 chain கேப்பில் ஒரு லாக். இப்போது இந்த டபுள் க்ரோஷெட்டில் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு நான் 3 mm பீட் எடுத்திருக்கேன், ஸ்மால் பீடு. அது போட்டு நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஒரு லாக். அதுக்கு நெக்ஸ்ட் கேப்பில் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட். லாக் இல்லை, ஆஃப் டபுள் க்ரோஷெட். 2 வாட்டி ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு பீட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் 2 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு பீட்.
பீட் போட்டு half double crochet. 3 bead ஆனதும் நம்ம 3 times half double crochet போடுறோம் friends. Two, three times ஆனதும் இப்போ ஒரு bead போட்டு 2 times half double crochet. இப்போ ஒரு bead போட்டுதான் ரெண்டு வாட்டி half double crochet ஆனதா ஒரு bead போட்டு ஒரு half double crochet. next இந்த 4 chain gapல வந்து ஒரு single crochet போட்டு ரெண்டு chain 1 2 ரெண்டு chain போட்டு இந்த lock மேலே lock போட்டுக்கறோம் friends. திரும்ப 4 chain 1 2 3 4 chain போட்டு இந்த lock மேலே ஒரு lock. இந்த இடத்துல வந்து நம்ம குச்சி ஒர்க் போடுறோம் friends. 1 2 chain போட்டு next 4 chain gapல வந்து ஒரு lock. இப்போ இந்த double crochetல வந்து half double crochet அப்புறம் ஒரு bead. ஒரு bead போட்டு half double crochet. இப்போ ஒரு half double crochet. இப்போ ஒரு bead. friends என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை டச் பண்ணுங்க. ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க. இப்போ 3 times half double crochet வரணும் friends. 3 bead ஆனதோ இப்போ ஒரு bead. இது போல 6 bead வரணும் friends. ஒரு bead. half double crochet 2 times half double crochet போட்டு ஒரு bead. இப்போ half double crochet. இப்போ இந்த 4 chain gapல ஒரு lock ரெண்டு chain அப்புறம் lock மேலே lock. இதே போல் கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் இப்படி வரது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துக்குதுன்னு. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 4 chain கேப்பில் வந்து குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு ஒரு 350லேருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.